இப்ப நம்ம கிரியா ஹப் ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுல நம்ம கீழ ஃபீல்ட் ஃபோர்ஸ் மாட்யூல் போயிட்டு, மை டூர் பிளான் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட டேயோட விசிட்ட வந்து பிளான் பண்றதுக்கு வரும். ஸோ இப்ப 3 ஏப்ரல் கிளிக் பண்ணிட்டு, எடிட் பிளான் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் டீட்டெயில்ஸ், யார பார்க்க போறீங்க, எந்த டவுன், அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அப்டிங்கிறத எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எவ்ளோ வந்து அ அமௌண்ட் கலெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பியூபி, டிபிஆர், எஸ்எஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இத ஆட் பண்ணிட்டீங்கன்னா, சேவ் குடுக்கலாம். சேவ் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, அ உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். அடுத்தது வந்து ஆக்சுவல்ஸ் என்டர் பண்றதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுல நீங்க என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க எவ்ளோ ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து கஸ்டமர் கிட்டருந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாரி என்டர் பண்ணி முடிச்சுட்டு, சேவ் ஆக்சுவல்ஸ் குடுக்கணும். அப்ப அது சேவ் ஆயிடும். இப்போ உங்களுக்கு அதே ஏரியால இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர மீட் பண்ண போறீங்க. அது ஒரு அன்பிளான்ட் விசிட்டா இருக்கு அப்டின்னா, நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, அன்பிளான்ட் விசிட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நேம், அவரோட டவுன், அப்ஜெக்டிவ் என்ன அப்டிங்கிறத குடுத்துட்டு, நீங்க இங்கேயும் வந்து அந்த பிஓபி, டிபிஆர், எஸ்எஸ் ஓட வேல்யூஸ் எல்லாம் நீங்க என்டர் பண்ணிட்டு ஆட் விசிட் குடுத்தீங்க அப்டின்னா, இந்த அன்பிளான்ட் விசிட்டும் அந்த டேட்டுக்கு ஆட் ஆயிடும். இப்ப ஆட் பண்ணி முடிச்சோனே உங்களுக்கு ஆக்சுவல்ஸ் இருக்கும். அதையுமே நீங்க போயிட்டு ஆக்சுவலா எவ்ளோ நீங்க கலெக்ட் பண்ணீங்க அப்டின்னு அந்த ஆக்சுவல் டீட்டெயில்ஸையும் நீங்க பிஓபில, டிபிஆர்ல, எஸ்எஸ்ல வந்து நீங்க ஆட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணி முடிச்சோனே, சேவ் ஆக்சுவல்ஸ் குடுத்தீங்க அப்டின்னா சேவ் ஆயிடும். இப்ப நீங்க உங்க கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த அன்பிளான்ட் விசிட்டுமே ஆட் ஆயிருக்கும். இப்போ நம்ம செக் இன், செக் அவுட் பண்றத பத்தி பார்ப்போம். இப்போ நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் லொகேஷன் போனோனே, செக் இன் பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட லொகேஷன் கேட்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்ல நீங்க இந்த மாரி செல்ஃபி எடுத்துட்டோம்னா, அது லொகேஷனோட உங்களுக்கு சேவ் ஆயிடும். ஸோ அதோட டைமுமே நோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, செக் அவுட்டும் நீங்க என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டரோட நேம செலக்ட் பண்ணிட்டு, அவரோட ஆஃபீஸ் கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்து, நீங்க திரும்பவும் செக் அவுட் பண்ணிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்க செக் அவுட் டைமும் தெரியும். என்ன என்ன டைம்ல செக் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னு.